ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜென்ரஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் மார்ச் 2, 2025 இன்று ஞாயிறு. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர், வாரமலர், பரிசு, குறுக்கெழுத்து, புதிர் இதற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. முதல் கேள்விக்கு நேராக போயிடலாமா? இடமிருந்து வளம் 1. மயிலின் குரலை இப்படி குறிப்பிடுவர். மயிலோட குரல் என்ன சொல்லுவாங்க? மயில் அகவும் அப்படின்வாங்கல்ல, மயில் அகவல் போட்டுடலாம். மயில் பற்றி பேசின உடனே பாருங்கள், பின்னாடி ஏதோ குயில் கூற மாதிரி இருக்கு, சத்தம் கேட்குது. அகவல் 1 மேலிருந்து கீழால் ஆரம்பிக்குது. ஒரு வார்த்தைக்கு சரியான டேஸ் தெரிய அகராதியை பார்ப்பதுண்டு. தெரிய வார்த்தைக்கு தெரியணும்னா அகராதியை பார்க்கணும். அர்த்தம் தெரிய வேண்டும் என்றால் அர்த்தம். 7 இடமிருந்து வளம் தேல ஆரம்பிக்குது. சிரம் சிரம் கரம் சிரம் புறம் நீட்டாதீர் தலை இது. சரி, அப்படியே 8 கீழே இருந்து மேல் பார்க்கலாம். எல்ல முடியுது. பயப்பட வேண்டாம், பயப்படாதீங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லலாம்? இல்ல முடியுது. அஞ்சாதே, அஞ்சேல் அப்படின்னு சொல்லலாமா? அஞ்சேல் என்றால் பயப்படாதே அப்படிங்கிற பொருளில் வரும். அஞ்சேல். 5 இடமிருந்து வளம் இஞ்சு இருக்குது நடுவில். அது என்ன இஞ்ச் அப்படின்னு பார்க்கலாம். பட்டுக்கு பெயர் பெற்ற தமிழக ஊர் சுருக்கமாக. பட்டுக்குனாலே ஆரணி, காஞ்சிபுரம் அப்படின்ட்டு. இங்கே இஞ்சி இருக்குது. காஞ்சி, காஞ்சிபுரம் சுருக்கமாக காஞ்சி. 4 மேலிருந்து கீழும் பார்த்துடலாமா? சீல முடியுது. 4 மேலிருந்து கீழ். ஓகே. டாஸ்டர் வாயால் பிரம்மரிஷி. ஓகே, அது சொல்லுவாங்களா, வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் வாங்கின மாதிரி அப்படின்ட்டு. அதாவது ஒரு துறையிலேயே மிக சிறந்தவர் ஒருத்தர் இருப்பார். அவரே ஒருத்தரை பாராட்டிட்டார்னு வச்சுக்கோங்களேன், புதிய ஆளை. அவர் சொல்லுவார், வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் வாங்கின மாதிரி அப்படின்ட்டு. ஸோ ஆஃபீஸில் உங்களோட சீனியர் பாஸ் உங்களை பாராட்டினார்னா அது வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் வாங்கின மாதிரின்ட்டு அர்த்தம். சேவன் வந்துருச்சு. 3. பணியாள் இப்படியும் சொல்லலாம். பணியாளை சேவகன் அப்படின்னு சொல்லலாம். 12 கீழிருந்து மேல் என்ன இருக்குது? என்ன இருக்குது? தாயின் தங்கை. தாயுடைய தங்கை, தாயின் தங்கை சித்தி தான். அப்படியே சுருக்கமாக சொல்லாமல் இருந்தால் இன்னும் இருக்குது. சிற்றன்னை சொல்லலாம். சித்தியை சிற்றன்னை. சின்னம்மா அப்படின்னு கூட சொல்லலாம். சின்னம்மா வராது இங்கே. 9 வலம் இருந்த இடம் இருக்குது. சிலைகளை வடிப்பவர். சிலைகளை வடிப்பவர் சிற்பி. சிற்பின்னு போட்டுடலாம். இங்கே நையில் முடியுது. 2 வலம் இருந்த இடம். படைப்பாற்றலுக்கு உதவும் சிந்தனை. படைப்பாற்றல்னாலே அந்த நை கற்பனை. இது கற்பனை. 2 மேலிருந்து கால ஆரம்பிக்குது. குழந்தைகளை அதிகம் பாதிக்கும் டேஸ் இருமல் என்பது ஒரு பாக்டீரியா தொற்று நோய். இது இருமல், கக்குவான் இருமல் சொல்லலாம். கக்குவான் இருமல். சரி, 6 வலம் இருந்த இடம் கூழ ஆரம்பிக்குது. வாழை டேஸ் தள்ளும். வாழை குலை தள்ளும். 13 இடமிருந்து வளம் இன்ல முடியுது. இருப்பேன் இறுதியில் ஓர் உயிரினம். ஒரு உயிரினம். இருப்பேன், இது கடைசியில் ஒரு உயிரினம் இருக்குதாம்பா. அது ரத்தம் குடிக்கும் பேன் தான். அது பேன்னு போட்டுடலாம். சரி, 13 மேலிருந்து கீழ் பேல ஆரம்பிக்குது. நிலநடுக்கம். நிலநடுக்கம் சுனாமி மற்றும் புயல் போன்றவை இயற்கை டேஸ் என்போம். சுனாமி, நிலநடுக்கம், புயல் இதெல்லாம் இயற்கை பே என்போம். எனது 2 வார்த்தை போடலாம் இங்கே. பேனா. பேரழிவு, பேரிடர். இயற்கை பேரிடர், இயற்கை பேரழிவு. என்ன சொல்ல வராங்க? பேரழிவா இடராயிருங்க. 15 பார்த்துடலாம். 15 ஒரு சிற்றுண்டி வகை. ஜெகநாதர் தலமும் கூட. இது நிறைய தடவை கேட்டாங்கப்பா. பூரி. இது பூரி, ஜெகநாதர் பூரி என்பது சிற்றுண்டி வகையும் கூட. பேரின்னு வந்துடுச்சு. அப்படின்னா 13 மேலிருந்து கீழ். நிலநடுக்கம், சுனாமி மற்றும் புயல் போன்றவை இயற்கை பேரிடர். பேரிடர். 19 வலம் இருந்த இடம் இருக்குது. ஈடுபாடு. ஒரு இதில் ஈடுபாடோட்ட இருக்கிறது. என்ன சொல்லலாம்? ஆர்வம் போடலாமா? ஆர்வம் சரியாக இருக்கும். ஆர்வம். 16 மேலிருந்து கீழ். 13 அதுக்கப்புறம் 18 வந்துருச்சு. அப்போ 16 இல்லை.
24 பார்க்கலாம். கீழே இருந்து மேல். சிறு டேஸும் பல் குத்த உதவும், சிறு துரும்பும் பல் குத்த உதவும். அதுக்காக துரும்பாகவே சேர்த்து வச்சுட்டே இருக்கக்கூடாது வீடு ஃபுல்லாக, எனக்கு அது பல் குத்தலான்ட்டு. சரி, 23 தூள முடியுது. இவர் மிரண்டால் காடு கொள்ளாது, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. சரி, அப்படியே 16 வளம் இருந்த இடம் பூல முடியுது, பூல ஆரம்பிக்குது. 16 நூல், நூலுக்கு வந்து இன்னொரு வார்த்தை புத்தகம். புத்தகம். 11 மேலிருந்து கீழ் இருக்குது. டேஸ் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களில் ஒன்று. அந்தமான் நிக்கோபார் தான், அந்தமான் போட்டுடலாம். அந்தமான் நிக்கோபார். சரி, 20 இடமிருந்து வளம் எண்ணில் முடியுது. 20 சிறுவன், சிறுவனுக்கு என்ன சொல்கிறது? சின்ன பையன், பையன் 4 எழுத்தில் சொல்லணும். பாலகன் போடலாமா சிறுவனுக்கு? பாலகன் சரியாக இருக்கும், பாலகன். ஓகே, 21 கேல ஆரம்பிக்குது, என்னென்னு பார்க்கலாம். மேலிருந்து கீழ் 21 யானை. யானைக்கு வந்து கஜம். 2 இடத்துல சொல்கிறது இருந்தால் கரி அப்படிங்கிற வார்த்தை கூட இருக்குது. கரி என்பது யானையை குறிக்கக்கூடிய சொல். அப்படியே 18 மேலிருந்து கீழ் பான் இருக்குது. மேலிருந்து கீழ் பாராட்டு சொல் ஒன்று. பாராட்டு சொல் ஒன்று பா அப்படின்னு இருக்குதுப்பா. பா, அபாரம், அட்டகாசம், அருமை. சபாஷ் சொல்லாமல் சபாயிஷ், ரிஷன் பார்த்துடலாம். 22 வாஞ்சிநாதன் டேஸ் துரையை சுட்டு கொன்றார், ஆஷ் துரையை சுட்டு கொண்டார். ஆஷ். பாஷ்னு இருக்குது. 18 மேலிருந்து கீழ் பாராட்டு சொல் ஒன்று சபாஷ். 17 இடமிருந்து வளம் சாருகிறது. டிபி என்பது டேஸ் நோய், டிபி என்பது காச நோய். 17 கீழ் இருந்து மேல் கால் ஆரம்பிக்குது. எருது, எருது வந்து காளை. 10 மேலிருந்து கீழ் இம்ல முடியுது. பழு வேறு சொல், பழு வேறு சொல் வந்து இது ஒரு 2 எழுத்து போடலாமே, 2 வார்த்தை போடலாமே இதுக்கு. இம்ல முடிகிற மாதிரி. பலுனா வந்து பாரம், கணம். என்ன சொல்ல வராங்க? பலு வேறு சொல், பாரமா கணமா? இதை பார்த்தா தெரியும். 14 இடமிருந்து வளம். ராமபிரான் 14 ஆண்டுகள் டேஸ் வாசம் சென்றார், வனவாசம் சென்றார், வனவாசம். அப்போ 10 மேலிருந்து கீழ் நம்மள முடியுது. பலு வேறு சொல், பலு வேறு சொல் வந்து கணம் அப்படின்னு போட்டுடலாம். அவ்வளோதான். எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. எனக்கு சுலபமாக தான் கேட்டிருந்தாங்களே, ரொம்பலாம் யோசிக்க வைக்கல. சில வார்த்தைகளுக்கு மட்டும் வந்து 2, சில கேள்விகளுக்கு மட்டும் 2 வார்த்தைகள் வர மாதிரி இருந்தது, யோசித்து அது மட்டும் போட்ட மாதிரி இருந்தது. மற்றபடி சுலபம்தான். சரி, நிரப்பியாச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கக்கூடாது, கண்டிப்பாக போட்டிக்கு அனுப்பிடணும். எல்லாம் நீங்கள் நிரப்பினது வந்து வீணாகிவிடும். சரி, நீங்கள் முதல் முறையாக வந்து போட்டியில் கலந்துக்க போகிறீங்கன்னா எப்படி விடைகளை அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன், நீங்கள் இதை பார்த்து படித்து அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள். சரியா? ஸோ இதில் வந்து கடிதத்தில் அனுப்பலாம், அப்படி இல்லைனா வந்து varamala@dinamala.in அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பலாம். நீங்கள் என்ன செய்யணுன்னா இதில் படிச்சுக்கோங்க, முகவரி மற்ற விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க. மொபைல் எண் எல்லாம் எழுதி அனுப்பணும். மொபைல் எண், பெயர், வங்கி கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி கூட சேர்த்து அனுப்புங்க. வங்கி எண், பெயர்லாம் அனுப்புங்க. என்ன செய்யணுன்னா வந்து ஒன்றும் இல்லை, இடமிருந்து வளம் போட்டுட்டு 1 போட்டு இதற்கான பதிலை மட்டும் எழுதுனா போதும். அது மாதிரி 3 அதற்கான பதில். சரியா? இப்படி ஒவ்வொரு கேள்வி எண் பதில் மட்டும் போட்டு நிரப்பணும். எல்லாம் எழுதிட்டால் போதும். ஒரு தனியாக ஒரு தாளில் எழுதணும். நீங்கள் வந்து இதில் அனுப்புகிறதா அந்த இமெயில் அனுப்புறது வந்து தட்டச்சு செஞ்சு அனுப்பணும். கேள்வி எண் பதில் மட்டும் அனுப்புனா போதும். அதெல்லாம் டைப் செஞ்சு தட்டச்சு செஞ்சு அனுப்பிட்டீங்கன்னா பரிசு பெற உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அவ்வளவுதான். இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.